இந்த வீடியோவில் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியிலேருந்து நேமிங் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் யூஸிங் ஐயுபக் கைட்லைன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை ஐயுபக் கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நேம் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் புக் எக்ஸாம்பிள் 1 டிஸ்கஸ் பண்ணலாம். K4FeCN6 இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இப்போ இது எப்படி நம்ம ஐயுபக் கைட்லைன் யூஸ் பண்ணி நேம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஐயுபக் கைட்லைன்ஸில் ஃபஸ்ட்டு ரூல் என்ன சொல்கிறாங்க? கேட்டையான் இஸ் நேம்டு ஃபர்ஸ்ட் ஃபாலோட் பை த அனையான். ஸோ இப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு எதை நேம் பண்ணணும் அப்படின்னா கேட்டையானை தான் ஃபஸ்ட்டு நேம் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம கேட்டையானை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் பிரித்து எழுதிக்கணும். ஸோ அப்போ இதை ஒரு சால்வெண்ட்டில் ஆட் பண்ணுறப்ப இது எப்படி அயனைஸ் ஆகும் அப்படின்னா K ப்ளஸ்ஸாகவும் FeCN6 4 மைனஸாகவும் அயனைஸ் ஆகும். ஸோ K ப்ளஸ் FeCN6 4 மைனஸாக அயனைஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது இல்லையா, இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ப்ளஸ் இருக்கிறது கேட்டையான் அண்ட் மைனஸ் இருக்கிறது ஆனையான். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதை நேம் பண்ணணும்? கேட்டையானை தான் நேம் பண்ணணும். அப்போ கேட்டையான் காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்கான்னா காம்ப்ளெக்ஸ்குள்ளே இல்லை, இது வெளியில் இருக்குது. ஸோ இதை நம்ம கவுண்டர் அயான் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா சிம்பிள் அயான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ K ப்ளஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ சிம்பிள் அயான். அப்போ அது சிம்பிள் அயானாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு எதை நேம் பண்ணணும்னா இந்த பொட்டாசியமை தான் நேம் பண்ணணும். ஸோ அப்போ பொட்டாசியம். ஸோ அப்போ பொட்டாசியம் சிம்பிள் அயானாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்போ அதுதான் செகண்ட் ரூலில் சொல்கிறாங்க. சிம்பிள் அயான்ஸை எப்படி நேம் பண்ணுறது? சிம்பிள் அயான்ஸ் நேம்டு ஆஸ் இன் தேர் அயானிக் காம்பவுண்ட் நேம்ஸு. ஸோ அப்போ இங்கே K ப்ளஸ் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ்குள்ளே இல்லை, வெளியில் இருக்குது. அப்போ அது சிம்பிள் அயன்னு சொல்கிறோம். சிம்பிள் அயனை எப்படி நேம் பண்ணுறதுன்னா அதோட எலமெண்ட் நேம் அயானிக் நேம் காம்பவுண்ட் நேமை வச்சு தான் நம்ம நேம் பண்ண போகிறோம். அப்போ இது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம பொட்டாசியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பொட்டாசியம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நேம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு நேம் கேட்டையான். ஸோ அப்போ இங்கே கேட்டையான் என்னது? K ப்ளஸ் தான் கேட்டையான். ஸோ அப்போ அதை எப்படி நேம் பண்ணுறது? பொட்டாசியம். நெக்ஸ்ட்டு ஸோ ஃபாலோடு பை, ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்கிறாங்க? கேட்டையானை நேம் பண்ணதுக்கு அப்புறமா ஃபாலோட் பை ஆனையான். ஸோ நெக்ஸ்ட்டு ஆனையானை நம்ம நேம் பண்ணணும். ஸோ இப்போ ஆனையான் எதில் இருக்குது? ஆனையான் காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்குது. ஆனையான் காம்ப்ளெக்ஸாக இருக்குது அண்ட் கேட்டையான் இங்கே சிம்பிள். ஸோ சிம்பிள் அயான், இது காம்ப்ளெக்ஸ் அயான். ஸோ அப்போ இங்கே கேட்டையான் நமக்கு என்னது? கேட்டையான் ஹியர் FeCN6 4 மைனஸ் தான் என்னது? கேட்டையான், சாரி ஆனையான். ஸோ இப்போ இதை நேம் பண்ணுறது, இப்போ காம்ப்ளெக்ஸை நேம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற லிகான்ஸை நேம் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி லிகான்ஸை எப்படி நேம் பண்ணுறது? ஸோ அப்போ லிகான்ஸ். ஸோ அப்போ இங்கே லிகாண்ட் என்னது? நமக்கு தெரியும், ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ள சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், மெட்டலை தான் நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது சுற்றி இருக்கிறது தான் லிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் Fe தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், CN6 தான் என்னது? லிகான்ஸு. ஸோ அப்போ இங்கே சயனைடு தான் லிகான்ஸு. ஸோ CN மைனஸ். அப்போ ஃபஸ்ட் நேமிங் த லிகான்ஸு. ஸோ அப்போ லிகான்ஸை எப்படி நேம் பண்ணுறது? ஸோ அப்போ லிகான்ஸை நேம் பண்ணுறப்ப ஸோ இங்கே என்ன நமக்கு ரூலில் தேர்ட் ரூலில் அதுதான் கொடுத்துருக்காங்க, நேமிங் த லிகான்ஸ். ஸோ அப்போ லிகான்ஸை எப்படி நேம் பண்ணுறது? லிகான்ஸை நேம் பண்ணுறப்ப இந்த லிகான் ஆனையானிக் லிகாண்டாக இருந்துச்சு அப்படின்னா இட் எண்ட்ஸ் வித் O. அதுவே கேட்டையானிக் லிகான்ஸாக இருந்துச்சுன்னா இட் எண்ட்ஸ் வித் IUM. அதுவே நியூட்ரல் லிகான்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. அமைன், NH3ங்கிறது அமைன். ஸோ அப்போ NH3 அப்படின்னு இருந்துச்சுன்னா அமைன் அப்படின்னு நேம் பண்ணணும். NOன்னு இருந்துச்சுன்னா நைட்ரோசைல் நேம் பண்ணணும். H2Oன்னு இருந்துச்சுன்னா அக்வான்னு நேம் பண்ணணும். அண்ட் CO இட் இஸ் கார்பனைட். ஸோ அப்போ இங்கே நம்ம லிகான்ஸை நேம் பண்ண போகிறோம். அப்போ இங்கே லிகான்ஸ் என்னது? CN மைனஸு. அப்போ CN மைனஸ்னா இங்கே என்னன்னு பார்க்குறோம்? CNங்கிறது ஆனையானிக் லிகான். ஸோ இப்போ ஆனையானிக் லிகாண்டுனா இட் எண்ட்ஸ் வித் O. அப்போ இது என்னது? நமக்கு சயனைடு அப்படின்னு தெரியும். அப்போ இதை எப்படி நம்ம எழுத போகிறோம்? லாஸ்ட்டாக O ஆட் பண்ணணும். ஸோ அப்போ இதை எப்படி எழுத போகிறோம்?
சயனிடோ. ஸோ இது எப்படின்னு எழுத போகிறோம்? சயனிடோ அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ அப்போ இன்னும் நீ லிகான்ஸில், ஸோ அப்போ நேம் ஆஃப் த லிகான் வித் ப்ரிஃபிக்ஸ். ஸோ அப்போ இதை என்ன பண்ணணும்? லிகான்ஸை ப்ரிஃபிக்ஸோட எழுதணும். ஸோ அப்போ இங்கே எத்தனை சயனைடு இருக்குது? CN6 சயனைடு இருக்கு. ஸோ அப்போ 6CN மைனஸ் இருக்கு. அப்போ இந்த ப்ரிஃபிக்ஸோட சேர்த்து நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். அப்போ ப்ரிஃபிக்ஸோட சேர்த்து எழுதுறப்ப நமக்கு 6 அப்படின்னா என்னன்னு தெரியும். அப்போ 6 அப்படிங்கிறது என்னது? 6 அப்படிங்கிறது இட் இஸ் அ ஹெக்ஸா. ஸோ 6 அப்படிங்கிறது என்னது? ஹெக்ஸா. ஸோ அப்போ எப்படி நேம் பண்ண போகிறோம்? ஹெக்ஸா சயனிடோ. நெக்ஸ்ட் ஃபோர்த் ரூல். ஸோ அப்போ ஃபோர்த் ரூல், இங்கே இருக்கிற லிகாண்டு மோனோடென்டேட்டா இல்லை ஆம்பிடென்டேட்டா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஆம்பிடென்டேட் லிகாண்டுனா என்னது? ஸோ மோர் தென் ஒன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் மோட் இஸ் பாசிபிள். ஸோ அப்போ அதில் இருக்கிற லிகாண்டு வந்து அந்த ஆட்டமில் மாலிகுல்ல இருக்கிற 2 ஆட்டமில் எதுனாலும் என்ன செய்யலாம்? எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிகாண்டில் CN அப்படிங்கிறதுல ஒன்று கார்பன் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணியிருக்கலாம், இல்லை நைட்ரஜன் டொனேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ இதுதான் என்னன்னு சொல்கிறோம்? நம்ம ஆம்பிடென்டேட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆம்பிடென்டேட் அப்படிங்கிறப்ப எந்த ஆட்டம் வந்து எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுது, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு சிம்பிள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் கால்டு காப்பா. ஸோ காப்பா. அப்போ இதில் எது எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுது அப்படின்னா கார்பன் தான் டொனேட் பண்ணுது. ஸோ அப்போ காப்பா C அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அப்போ லிகான்ஸ் இப்போ நேம் பண்ணியாச்சு. ஸோ ஹெக்ஸா சயனிடோ காப்பா C அப்படின்னு நேம் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன நேம் பண்ணணும்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை நேம் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ அப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை என்ன எப்படி நேம் பண்ணுறது? ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரூல் அதுதான். ஸோ அப்போ ஃபிஃப்த் ரூலில் நேமிங் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ அப்போ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா எலமெண்ட் நேம் என்னவோ அதை தான் கொடுக்கணும். ஸோ அப்போ இந்த காம்ப்ளெக்ஸை பார்க்குறோம். இது ஆனயானிக் காம்ப்ளெக்ஸா இல்லை கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸா அப்படிங்கிறது பார்க்கணும். இங்கே நெகட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ இது என்னது? ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ் நேமிங் த காம்ப்ளெக்ஸ் சென்ட்ரல் மெட்டலுக்கு காம்ப்ளெக்ஸ் என்ன காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ்னா எலமெண்ட் நேம், ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ்னா ATE நம்ம சஃபிக்ஸில் சேர்க்கணும். ஸோ அப்போ நமக்கு தெரியும் இங்கே. ஸோ மைனஸ் நெகட்டிவ். அப்போ இது என்னது? ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ் தான். இங்கே FE இருக்குது. ஸோ நம்ம அயன் எழுத முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதுனால ATE அப்படின்னு நம்ம சேர்த்து எழுத போகிறோம் சஃபிக்ஸில். ஸோ அப்போ எப்படி எழுதுறது? ஸோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இதில் நமக்கு என்னது? FE தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ அப்போ இது என்னது? இட் இஸ் அ ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ அப்போ ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இது எப்படி எழுத போகிறோம்? ஃபெர்ரேட். ஸோ ஃபெர்ரேட் அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். ஸோ ஃபெர்ரேட் தான் அதோட ஐயுபக் நேம். ஸோ AT ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ்னா ATE சேர்த்து எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு we have to write oxidation state. So the last one oxidation state of central metal atom. The oxidation number nu sollalam. So state of central metal atom. So appo adha eppadi nama find pandrathu? So appo FeCN6 la inda Fe enna eduthukanum? So FeCN6. ஸோ இந்த FeCN6ல் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 6 இருக்குது. ஸோ 6 இன்ட்டு சிஎனோட சார்ஜ் என்னது? -1 இஸ் ஈக்குவல் டு, அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு வெளியில் எத்தனை சார்ஜ் இருக்குது? 4 மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ -4. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 -6 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா +6. ஸோ அப்போ 2. ஸோ அப்போ இது என்னது? ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் 2. இதை நம்ம எப்படி எழுத போகிறோம்? ஐயுபக் நேம் எழுதுறப்ப ரோமன் நியூமரல்ஸில் எழுத போகிறோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கோம் இங்கே? ஃபஸ்ட்டு கேட்டயானை தான் நேம் பண்ணணும். ஸோ இப்போ கேட்டயானை என்ன நேம் பண்ணியிருக்கோம்? கேட்டயான் இஸ் நேம்டு ஃபஸ்ட்டு. ஸோ பொட்டாசியம் தான் ஃபஸ்ட்டு நேம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எது நேம் பண்ணணும்? சிம்பிள் அயான்ஸை. ஸோ கேட்டயானில் சிம்பிள் அயான் தான் பொட்டாசியம். நெக்ஸ்ட் செகண்ட் தேர்டு நேமிங் த லிகான்ஸு.
கேட்டையான நேம் பண்ணதுக்கப்புறமா ஆனையான நேம் பண்ணணும். ஆனையானு காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ்குள்ளே எதை ஃபஸ்ட் நேம் பண்ணணும்னா இந்த லிகான்ஸ் தான் ஃபஸ்ட்டு நேம் பண்ணணும். ஸோ 6CN மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் அப்படின்னா இது வந்து ஆனையானிக் லிகான். ஸோ அப்போ ஆனையானிக் லிகாண்டுனா இட் என்ஸ் வித் ஓ. ஸோ அப்போ சயனைடு சயனிடோ அப்படின்னு எழுதணும். இங்கே எத்தனை சயனைடு இருக்கோ அதை முன்னாடி நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ 6 இருக்குது. அப்போ ஹெக்ஸா சயனிடோ. அண்ட் இது வந்து ஆம்பிடென்டேட், அதாவது 2 கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் மோட் இஸ் பாசிபிள். ஸோ அப்போ இது எது எலக்ட்ரானை ஷேர் பண்ணும் டொனேட் பண்ணணும்னா கார்பன் தான் டொனேட் பண்ணும். ஸோ இப்போ காப்பா சி அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ லிகான்ஸை நேம் பண்ணதுக்கப்புறமா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ இங்கே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்னது? Fe தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ இப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆனையானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்? ATE ஆட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபெர்ரேட் அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ இதை நேம் பண்ணதுக்கப்புறமா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ இப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ப்ளஸ் 6 × -1 இஸ் ஈக்குவல் டு -4. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ ஓவராலாக எடுத்து எழுதுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? பொட்டாசியம். பொட்டாசியம். ஸோ அப்போ பொட்டாசியம் கேட்டையான் ஃபாலோட் பை த காம்ப்ளெக்ஸ் ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது? ஹெக்ஸா சயனிடோ, காப்பா சி, நெக்ஸ்ட் ஃபெரேட். ஸோ ஃபெரேட். இங்கே நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? 2ன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இதை நம்ம என்னென்னு எழுத போகிறோம்? ரோமன் நியூமரல்ஸில் எழுத போகிறோம். ஸோ அப்போ 2, அவ்வளோதான். I hope you understand. Thank you.